சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா, நான் பார்வதி கிட்ட பேசி பார்த்தேன். ஆனால் பார்வதி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு பார்வதியோட வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் பார்வதி இப்படிலாம் பேசிட்டாலே என்னை புரிஞ்சுக்காம இப்போ நீ என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம், உனக்காக நான் உதவி செய்யவும் முடியாது அப்படின்னு பார்வதி எனக்காக பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாசுதேவனுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வீட்டுக்கு வரதால இங்கே ஸ்ருதியோட அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க. சம்மந்தி என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் நான் அவங்க ரூமுக்கு போகவே கூடாதுன்னு தானே இங்கேயே இருக்க சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னவோ இவங்களோட பணம், இவங்களுடைய நகை எல்லாத்தையும் எடுத்துருவேன் வேற நினைக்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. இப்படி என் மேலே இவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இதில் நான் வேற இந்த வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன சம்மந்தி எப்போ பார்த்தாலும் ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்கள் ரூம்லேயே இருக்கீங்க, நீங்கள் வந்து பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி நீங்கள் தான் எல்லார்கிட்டேயும் பேசணும். நீங்கள் என்னுடைய சம்மந்தி தானே, ரவியோட அம்மா. நீங்கள் இருக்கும்போது உங்களை தனியாக விட்டுட்டு எப்படி நாங்கள் மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சுதா வந்து இல்லை சம்மந்தி நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன சம்மந்தி வீட்டில் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கிறது சம்மந்திக்கு பிடிக்கல போல அப்படின்னு ரொம்ப கோவமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. என்னால் சம்மந்தி உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாது, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கவும் முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே வந்த விஜயா ரூமில் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் என் பேச்சை கேட்பாங்க, ஆனால் சம்மந்தி பேச்சை கேட்க வேண்டிய நிலமையில் நான் இருக்கேனே, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, வசதி தான் முக்கியம்னு ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்தேன். பேசாமல் மீனா வீட்டுக்கு போயிருந்தா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இப்போ மீனா வீட்டுக்கு போனால் நான் தான் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணும். எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. அதனால் பேசாமல் மனோஜ் கிட்ட தான் உதவி கேட்கணும். மனோஜ், நான் வந்து கடையிலே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் கிட்ட தான் பேசி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு பார்வதி மட்டும், சரி விஜயா நீ என் வீட்லேயே தங்கிக்கன்னு சொல்லியிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா, ஆனால் விஜயா கூட என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் ரவி அங்கே வராரு. அம்மா என்னம்மா, சரியாக சாப்பிடவும் மாட்டிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் ஏம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்க? வேணும்னா மீனா நீ வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்து பேசிட்டு வரலாம்ல. நீங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கிறீங்களா, இல்லை மறுபடியும் நம்ம வீடு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன், எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு யோசிக்கிறேன், போதுமா? இப்போ நான் இவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு நீ யோசிக்கிறேன்னா என்ன நடக்குது என்னன்னு கொஞ்சம் கூட கவனிக்காமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. என்னம்மா, இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு ரவி கேட்கும்போது, என்ன ரவி என்ன பேசுகிற, உனக்கு உன்னுடைய ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம், ஸ்ருதி பேச்சை கேட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும், அதனால் என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கல்ல, இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நீ தான் கவனிக்க மாட்டேங்கிறியே, உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை, உன்னையும் ஸ்ருதியும் நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனால் இங்கே நான் வந்திருக்கவே கூடாதுன்னு தான் இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா சம்மந்தி எனக்காக சாப்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பேச்சு தான் கேட்கணும்னு நினச்சா அது எப்படி முடியும்? என் மேலே ஸ்ருதியோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அதனால் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இது அவங்க வீடுமா, நம்ம எங்கே போகணும்னு யோசிச்சப்ப ஸ்ருதியோட அம்மா இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு ஏம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, போதும் ரவி, நீ ஸ்ருதிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க, ஆனால் இப்போ இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை, இனி என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எங்கே போக முடியும், எங்கே தங்குவீங்க, மீனா அண்ணி வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எங்கம்மா போவீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு பார்வதி இருக்கா, பார்வதி வீட்டுக்கு போகலான்னு நானும் நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் இப்போ பார்வதிக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறமா நீ என் வீட்டுக்கு வரவே வேண்டான்னு பார்வதி பேசுனதுக்கப்புறமா எங்கே போகிறது எங்கே தங்குறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுல, யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு, அதனால் நீங்கள் தாம்மா பொறுமையாக இந்த வீட்டிலையே இருக்கணும், கொஞ்ச நாள் தானம்மா, சீக்கிரமாகவே
முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க தான் போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம போக தான் போகிறோம். அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியல. சம்மந்தி அம்மா வேணும்னே என்னை தலைகுனிய வைக்கணும்னு எவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க தெரியுமா? இனியும் இந்த வீட்டில் இருந்தேன்னா அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது. நான் என் வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து தங்கியிருக்கிறதுனால சம்மந்தி பேச்சை தான் கேட்கணும்னு எல்லாரும் யோசிச்சா அதெல்லாம் நடக்குமா? என் வீட்டில் எப்பயுமே நீங்கள் எல்லாரும் என் பேச்சு தானே கேட்டீங்க. நான் எதுக்கு இவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். நீங்கள் இப்படி கஷ்டப்படவும் வேண்டாம், ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம். அம்மா எனக்காக பொறுமையாக இங்கே இருங்கம்மா. நானே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசி எப்படியாவது உங்களுக்குன்னு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதெல்லாம் முடியாது ரவி, இனி உங்கள் யாரையும் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா நீங்கள் என் பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புனாலும் அப்புறம் அப்பாவும் முத்துவும் என்கிட்ட தாம்மா கேள்வி கேட்பாங்க. நீ தானே அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக அம்மா அங்கேருந்து கிளம்புனாங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்ல முடியும்? பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு ரவி எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதி, என்ன விஜயாத்த என்னாச்சு? ரவி விஜயாத்த என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, இல்லை அம்மாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, அதனால் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சு? இங்கே உங்களுக்காக சாப்பாடெல்லாம் என் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கேயும் நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை செய்கிறதில்லல. நம்ம வீட்டில் இருந்தப்போ மீனா பார்த்துக்கிட்டாங்க, இங்கே என் அம்மா தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஏன் அமைதியாக உங்களால் இங்கே இருக்க முடியாதா? உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்கள், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் நீ என்னை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கையில் இங்கே வந்தேன். இனியும் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வாசுதேவன் சொல்கிறாங்க, பாத்தியா சுதா, இங்கே விஜயாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம பொண்ணு இங்கே வந்து ஸ்ருதிக்கிட்டேயும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவிக்கிட்டையும் நம்மளை பற்றியே எப்படிலாம் பேசுகிறாங்க பாத்தியா? எதுக்காக அப்புறம் இவங்க நம்ம வீட்டில் தங்கணும்? இவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன் நீ எனக்காகவே வந்து சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் நம்ம சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுத்த. ஆனால் விஜயா நம்மளை பற்றி யோசிக்காமல் புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தியான்னு வாசுதேவன் ரொம்ப கோபமாக சுதா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் வந்து நம்ம சம்மந்தியாச்சே அப்படின்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன், அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ பேசுகிற விஜயா இனியும் என் வீட்டில் தங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இங்கே நம்ம பொண்ணு ஸ்ருதிக்கிட்ட பேசி நீ தான் புரிய வைக்கணும். சுதா தான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கு இங்கே என்ன வேலை? பேசாமல் கிளம்பட்டும், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவன். அண்ணாமலை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யோசிச்சு மீனா வீட்டிலேயே தங்கிட்டாரு. ஆனால் விஜயா நம்ம வீட்டுக்கு வந்தாதான் வசதியாக இருக்க முடியும்னு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு நம்ம பேச்சை கேட்காம இப்படி நம்மளை பற்றியே நம்ம பொண்ணு ஸ்ருதிக்கிட்டேயும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவிக்கிட்டேயும் பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் சரியே இல்லை. இப்போவே விஜயாவை இங்கேருந்து அனுப்புகிற வழியை பார்க்கணும். இல்லைனா விஜயா அதுக்கப்புறம் நம்மளை பற்றி இன்னும் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு வாசுதேவன் ரொம்ப கோபமாக பேசும்போது அங்கே வந்த சுதா, சம்மந்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டியதானே, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ரவிக்கிட்ட எங்களை பற்றி பேசுகிறீங்க, அசிங்கமாக இல்லை? நீங்கள் இங்கே வந்து தங்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை, நீங்களாக தான் எங்களை தேடி வந்தீங்க. போனா போதுன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன், ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்? உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், அப்புறமும் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் சம்மந்தி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஏன் பேசக்கூடாது? நீங்கள் என் வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் உதவி கேட்கவும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து தங்கவும் இல்லை. நீங்கள் தான் எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தீங்க. ஆனால் நாங்கள் செஞ்ச உதவியை யோசித்து பார்க்காம நினச்சி பார்க்காம இப்படி எங்களை பற்றியே பேசுகிறீங்க. நாங்கள் உங்களை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டோம், நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் மருமக மீனா வேணும்னா உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வேலையே இல்லையா? உங்களுக்காக மட்டுமே சமைச்சு கொடுக்கணுமா? உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணுமா? நீங்களும் எனக்கு சம்மந்தி தான், ஆனால் நாங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கோமா? இல்லை நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கோமா என்ன? என்னால் முடிஞ்ச அளவு உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உதவி செய்யவும் முடியாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. எங்களை பற்றியே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே தங்கவே வேண்டாம்.
முதல்ல கிளம்புங்க. அதான் நீங்களே உங்கள் பையன் ரவிக்கிட்ட பேசிட்டீங்கல்ல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னீங்களே, அப்புறமும் எதுக்கு யோசிக்கிறீங்க? கிளம்ப வேண்டிதானே. நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. உடனே ஸ்ருதி வந்து, அம்மா என்னம்மா, ஏம்மா நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, ஸ்ருதி உனக்காக மட்டும்தான் உன் மாமியாருக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன். மற்றபடி இவங்க மேலே எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, இவங்களுக்குன்னு வீடே இல்லை. ஆனாலும் இவங்க என் சம்மந்தி தானே. இங்கே நம்ம வீட்டுக்கு வந்த உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் நம்ம சம்மந்தியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினேன். ஆனால் சம்மந்தி யார்கிட்டேயுமே பேசலை, எங்களை தலகுனியை வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க என்ன எனக்காக இந்த வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்களா? இல்லையே. விஜயா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வரைக்கும் எனக்காக எந்த உதவியும் செய்யலை. அவங்க ரூம்லேயே தான் இருந்தாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட எப்பயுமே பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னை பற்றி இங்கே ரவிக்கிட்ட விஜயா இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு விஜயாவை நல்லா பார்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே விஜயா என் வீட்டில் இருக்கிறது எனக்கும் பிடிக்கல, ஸ்ருதி உங்கள் அப்பா வாசுதேவனுக்கும் பிடிக்கவே இல்லை. அதனால் பேசாமல் விஜயாவை இங்கேருந்து அனுப்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரவி மாப்பிள்ள, நீங்களும் ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களை நல்லா தானே பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறோம். இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும்? நாங்களும் எங்கள் பிஸ்னஸை பார்க்கணும். எங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு விஜயா சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நினச்சா அது எப்படி முடியும்? விஜயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்கள் சம்மந்தி தான் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் இத்தனை நாள் பெருமையாக பேசினேன். இனி அப்படிலாம் விஜயாவை பற்றி பெருமையாக பேச போகிறதும் இல்லை, விஜயா என் சம்மந்தின்னு நான் யோசிக்க போகிறதும் இல்லை. பேசாமல் விஜயாவை இங்கேருந்து அனுப்புங்க. எங்களை பற்றியே தேவையில்லாமல் பேசுகிறாங்க விஜயா அப்படின்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி பேசும்போது, அத்தை நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறது அவங்களுக்கு சந்தோஷந்தான். ஆனால் என்ன செய்ய, தனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடு மறுபடியும் கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படிலாம் பேசிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கோவப்படாமல் இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா இங்கேயே தங்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயா ரொம்ப கோவமா, போதும் ரவி, எனக்காக ரவி நீ யார்கிட்டேயும் பேசவும் வேண்டாம், எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். போதும், சம்மந்தி என்னை புரிஞ்சுக்கல, அதான் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட உதவி கேட்டு இவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கேன்ல, அதனால் இவங்க பேச்சை எப்பயுமே நான் கேட்கணும்னு சுதா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. என் வீடு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். என் பையன் மனோஜ் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். என் பையன் மனோஜ் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் உதவி கேட்காம, மனோஜ் தன்னுடைய வேலையை கவனமாக பார்க்கணும் அப்படின்னு கடையில் தான் தங்கியிருக்கான். இங்கே முத்து மனோஜ் மீனா வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜ் தன்னுடைய வேலையை கவனமாக பார்க்குறான்னு எனக்கு தெரியும். என் பையன் மனோஜ் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். உங்ககிட்ட இனி உதவி கேட்கவும் மாட்டேன். உங்கள் வீட்டில் தங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போவே நான் கிளம்புறேன். நீங்கள் என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டீங்க. அதே மாதிரி என்னை தேவையில்லாமல் பேசி ரொம்பவே தலகுனிய வச்சிங்க. போதும் சம்மந்தி, உங்களை பற்றி இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சேன். ஸ்ருதி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். போதுமா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னாலையும் கேட்க முடியாது. உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சீக்கிரமாகவே இங்கே முத்து வந்து இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தருவான்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு மனோஜ் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால் என் வீடு மறுபடியும் எனக்கு கிடைக்கும். ரவி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏம்மா கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, போதும் ரவி, நீ வேணும்னா இங்கே ஸ்ருதி வீட்டிலையே தங்கியிரு. ஆனால் நான் எப்பயுமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே சுதா வாசுதேவன் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இங்கே சம்மந்தி எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். விஜயா அப்படி எங்கே தான் தங்க போகிறாங்க, யார் தான் உதவி செய்ய போகிறாங்க, நானும் பார்க்க தானே போகிறேன். மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் அவங்க வரணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். விஜயா பேசின பேச்சுக்கெல்லாம் நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் ஸ்ருதி அவங்க வீட்டு மருமக, அதனால தான். ஆனால் கண்டிப்பாக விஜயா பேசின பேச்சுக்கு விஜயா என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நம்ம எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம், இதெல்லாம் யோசிக்காமல் விஜயா இப்படிலாம் பேசிட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சுதா. இங்கே ரவி வந்து, என் அம்மா வந்து புரிஞ்சுக்காமல் பேசிட்டாங்க, நீங்கள் கோவப்படாமல் இருங்கன்னு சுதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி யோசிக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் விஜயாத்தை இங்கே தங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்கிறாங்க ஸ்ருதி. இங்கே ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மனோஜ், நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக உனக்கு உதவி செய்ய உன்னுடைய கடைக்கு வருவேன்னு, நான் வரலாம்ல, கடையில் இருக்க வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான்
கடையில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமாக நம்ம கடைக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மனோஜ். சரி மனோஜ், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வருவேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன்னுடைய வீட்டில் இருக்கிற யாருமே உனக்கு உதவி செய்யலை, சப்போர்ட் பண்ணலை. கடையிலேயே தங்கிட்டு இருக்க, எவ்வளோ கஷ்டப்படுற. ஆனால் நான் எப்பயுமே உனக்கு உதவி செய்வேன். பேசாம நீ நம்ம வீட்டுக்கு வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க, என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்புறம் என் அம்மா கிட்ட என்னால் பேசவே முடியாது. அப்படியும் எங்கள் வீடு எங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் என் வீட்டு பக்கமே வராதன்னு என் அம்மா சொல்லிடுவாங்க. என் அம்மா பேச்சை தான் கேட்கணும்னு நானும் யோசிக்கிறேன். அதனால தானே சொல்லும்போது, என்ன மனோஜ், உனக்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன். இப்போவும் விஜயாத்த பேச்சை தான் கேட்பேன்னு சொல்கிறியே, அப்போ நான் என் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, நீ வந்து உதவி செஞ்சால் மட்டும்தான் நான் நிம்மதியாக என்னுடைய கடையில் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி மனோஜ், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கே வந்த கிரிஷ் வந்து, அம்மா யார்கிட்டம்மா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் கிரிஷ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இங்கே அண்ணாமலை தாத்தா, முத்து மாமா, மீனாத்தை எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. நாமளும் அங்கே போகலாம்ல. அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் இன்னும் ஏம்மா என்னை பார்க்க யாருமே வரல. முத்து மாமாவும் மீனாத்தையும் இன்னும் ரொம்ப கோவமாக இருக்காங்களா? என்கிட்ட பேசவே மாட்டாங்களா? அண்ணாமலை தாத்தா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு இங்கே கிரிஷ் பேசும்போது, கிரிஷோட பாட்டி கிரிஷ் பேசுகிறத கவனிக்கிறாங்க. உடனே ரோகிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரோகிணி பாத்தியா, கிரிஷ் எவ்வளோ ஆசைப்படுறான்னு. நீ உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற. ஆனால் முத்து, மீனா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டில் இருக்கணும்னு கிரிஷ் வந்து ஆசைப்படுறான். இதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்க போகுது. ஏன் இன்னைக்கு கூட மனோஜை பார்க்க தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, மனோஜ் இப்போ கடையில் தான் தங்கியிருக்காரு. மனோஜ் கிட்ட பேசி புரிய வச்சு மனோஜை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறேன். மனோஜ் மட்டும் என் பக்கம் வந்துட்டாருனா, என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாருனா, அப்புறம் விஜயா பேச்சை கேட்கவே மாட்டார். விஜயா என்ன சொன்னாலும் மனோஜ் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்படிலாம் நடந்தால் சீக்கிரமாகவே என் மாமியார் வீட்டுக்கு நானும் கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லை, என் பையன் கிருஷையும் கூப்பிட்டு போவேன். அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் சீக்கிரமாகவே நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இப்போ கூட நான் மனோஜ் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே மனோஜுக்கு நான் செஞ்ச உதவியால் மனோஜ் மனசு மாறிட்டாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போவும் மனோஜுக்கு நான் உதவி செஞ்சேன்னா மனோஜ் கண்டிப்பாக என் பேச்சை கேட்பாரு. என்ன, விஜயாத்த மேலே மனோஜுக்கு நிறைய அக்கறை இருக்குது. அதனால் விஜயாத்த பேச்சு தான் கேட்கணும்னு இப்போ வரைக்கும் யோசிக்கிற மனோஜ் சீக்கிரமாகவே என் பேச்சையும் கேட்க தான் போகிறாரு. நம்ம வீட்டுக்கு மனோஜ் வரதான் போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ பேசாமல் மீனா முத்துக்கிட்ட உதவி கேட்கலாமே. மீனா முத்துவால் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போனோன்னா எல்லாரும் உன்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போவும் விஜயா பேச்சை கேட்கக்கூடாது, மனோஜ் மனசை மாற்றணும் அப்படின்னு நீ நினச்சன்னா இதனால் உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். மனோஜை பற்றி உனக்கே தெரியும். எப்பயுமே மனோஜ் வந்து விஜயா பேச்சை தான் கேட்பாரு. விஜயாவுக்கு தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். அதனால் நீ இன்னுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக பார்லரில் இருக்க வேலையை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் இப்போ மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணாதான் மறுபடியும் நீ வந்து விஜயா வீட்டுக்கு போக முடியும்னு நினச்சி இப்படி மனோஜுக்காக நீ என்ன தான் உதவி செஞ்சாலும் அதுக்கப்புறம் விஜயா பேசின உடனே மனோஜ் வந்து விஜயா பக்கம்தான் இருப்பார். விஜயாவுக்காக தான் பேசி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். விஜயாத்தை மட்டும் மனோஜ் கிட்ட பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனோஜ் வந்து என்னை கண்டுக்கவும் மாட்டார், எனக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டார், என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டார். இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் விஜயாத்தை இப்போ ஸ்ருதி வீட்டில் தங்கியிருக்காங்க. அண்ணாமலை மாமா மீனா வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் மனோஜ் இப்போ தனியாக கடையிலேருந்து வேலை செய்கிறாரு, கடையிலேயே தங்குறாரு. இப்போ யாரும் மனோஜ் கிட்ட பேசுகிறதும் இல்லை, மனோஜும் எல்லார் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காரு. அதனால தான் இப்போ மனோஜ் கிட்ட பேசி மனோஜ் கிட்ட புரிய வச்சுட்டேன்னா அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிம்மா, நான் மனோஜை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி. மனோஜோட ஃப்ரெண்டு, என்னப்பா மனோஜ், நான் இங்கே தங்கவே வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் எனக்காக எந்த உதவியும் செய்யாமல் நீங்கள் மட்டும் இங்கே கடையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனால் என்னால் சரியாக வேலை பார்க்க முடியல. சரியாக ரெஸ்ட் எடுத்தால் தானே கடையில் இருக்க வேலையை அக்கறையாக பார்க்க முடியும், கவனமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே ரோகிணி எனக்கு உதவி செய்ய வராங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணி வராங்களா? என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்,
ரோகிணியால் எனக்கு எப்பயுமே உதவி செய்ய முடியும். ரோகிணியால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். உங்களெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற. ரோகிணி மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? இந்த உண்மையெல்லாம் உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா? இல்லை முத்து, மீனா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்கக்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? இப்போ வரைக்கும் கடையில் தங்கியிருக்கேன். மனோஜ் வந்து சாப்பிட்டானா, ரெஸ்ட் எடுத்தானா? மனோஜ் வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கட்டும்னு யாராவது என்னை பற்றி யோசிச்சாங்களா? இல்லையே. அதனால் என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமா, என்ன முத்து, என்ன மீனா, ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பூக்கடையில் நிறைய வேலை இருந்தது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அம்மா, அண்ணாமலை மாமாவுக்கு நான் சொன்னதெல்லாம் சமைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன வேணும்னு நானே சமைச்சிட்டேன். உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, உன்னை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நானே சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பார்க்குறாரு. தன்னுடைய வீட்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டது இங்கே அண்ணாமலைக்கு ஞாபகம் வருது. மீனா அப்பாவும் நம்ம எல்லாருக்காகவும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பா. இங்கே வீட்டில் எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம். ஆனால் இப்போ அந்த வீடே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு அண்ணாமலை யோசிச்சுட்டு சரியாக சாப்பிடாம இருக்கிறாரு. உடனே சந்திரா சொல்கிறாங்க, அண்ணே என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இப்படி நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது எங்கள் வீட்லேயும் நாங்கள் இப்படி தான் பேசி சந்தோஷமாக ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போவும் எங்கள் வீட்டு மருமக மீனா எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. எங்களுக்குன்னு பிரச்சனை வந்த உடனே மீனா இப்போ வரைக்கும் எங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்பா. நம்ம மறுபடியும் ஒத்துமையாக நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மாம்மா, எப்பயுமே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ரொம்ப அக்கறையாக உங்களை பார்த்துப்பேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன். நீங்கள் கவலைப்படாமல் இப்போ சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும். டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல மாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்பவே நிம்மதியாக இருக்கேன் மீனா. அது மட்டும் இல்லாமல் விஜயா ஃபோன் பண்ணாளா முத்து அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க? நான் தான் ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பேசினேன். அம்மா சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு சொன்னாங்க. வேணும்னா நீங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரீங்களாப்பா? நானே உங்களை வந்து ஸ்ருதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அது எப்படி நான் வாசுதேவன் வீட்டுக்கு வர முடியும்? அப்படியே வந்தாலும் நான் அவருடைய சம்மந்தின்னு புரிஞ்சுக்கிட்டு வாசுதேவன் என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாரா? இப்போ இருக்கிற நிலமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை தலகுனிய வைக்கணும்னு நினப்பாங்க. இந்த நிலமையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் அங்கே போகவே வேண்டான்னு நினச்சி இங்கே வந்தேன். விஜயாவும் என் பேச்சை கேட்டு இங்கே மீனா வீட்டுக்கு வந்திருந்தா விஜயாவும் சந்தோஷமாக இருந்திருப்பா. என்றைக்குமே விஜயா என் பேச்சை கேட்கவே மாட்டாள்ல. விஜயாவுக்கு அங்கே வசதியாக இருக்கலான்னு யோசித்து கிளம்பி போயிருக்காள்ல. இங்கே விஜயாவே ஃபோன் பண்ணட்டும். அது வரைக்கும் நானும் விஜயா கிட்ட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, நீங்கள் அம்மாவை பார்த்து பேசுனீங்கன்னா அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, நீங்கள் ஸ்ருதி வீட்டுக்கு போக வேண்டாம், ஃபோன்லையாவது பேசலாம்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன், வேணும்னா விஜயா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் விஜயா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே முத்து. அப்போ விஜயா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் நினச்ச மாதிரியே அங்கே நல்லா வசதியாக இருக்கான்னு தானே நானும் யோசிக்கணும். ஆனால் எனக்கு இப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறது தான் சந்தோஷம். நானும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விஜயா என்னையும் மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராளோ அப்போ நான் வந்து விஜயா கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் யாரும் விஜயாவை பற்றி பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே முத்து வந்து பேசுகிறாரு, அப்பா, என்னதான் நீங்கள் எங்ககிட்ட சந்தோஷமாக பேசினாலும் கண்டிப்பாக நம்ம வீடை பற்றி யோசிக்கிறீங்க. நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அதனால் நீங்களும் அம்மாவும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீடு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா அழுதுகிட்டே சுதா வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததால் நான் பேசாமல் மனோஜோட கடையிலேயே தங்க போகிறேன். இதுக்கு மேலே யார் பேச்சும் கேட்க போகிறதில்ல. என் ஃப்ரெண்டு பார்வதி எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வான்னு நினச்சேன். ஆனால் பார்வதி என் பேச்சை கேட்கவே இல்லை. அதனால் பார்வதி வீட்டுக்கு போகவே முடியாது. பேசாமல் மனோஜ்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி வரும்போது அங்கே மனோஜோட ஃப்ரெண்டை வந்து விஜயா வந்து பார்க்குறாங்க. உடனே, என்ன மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜோட கடையிலேருந்து தானே வராரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டுக்கிட்ட விஜயா வந்து பேசுகிறாரு. என் பையன் மனோஜ் கடையில் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் கடையில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, ஆமாம்,
நீங்களும் மனோஜோட கடையில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், அதான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பாவம் என் பையன் மனோஜ் அங்கே கடையில் தனியாக தானே இருப்பான், என் பையன் மனோஜ் சரியாக சாப்பிட்றானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்களே அங்கே போய் பார்க்க வேண்டிதானே, மனோஜ் ஒன்றும் அங்கே கடையில் தனியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜோட ஃப்ரெண்டு. என்ன சொல்கிறீங்க, மனோஜுக்கு உதவி செய்ய யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி சொல்ல முடியும், நீங்களே மனோஜோட கடையில் போய் பாருங்களேன், மனோஜ் வந்து கடைக்கு ஓனராக இருக்காரு, நான் அங்கே வேலை பார்க்குறேன், அதனால் எதுவுமே என்னால் இப்போ உண்மையை சொல்ல முடியாது, நீங்களே போய் பாருங்க, மனோஜை கவனிக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் அங்கே யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நானே பார்க்குறேன் அப்படின்னு விஜயா அங்கேருந்து கிளம்பி வராங்க. விஜயா வந்து யோசிக்கிறாங்க, மனோஜை கவனிக்கிறதுக்காக யார் வந்திருப்பாங்க, ஒன்றுமே புரியலையே, மனோஜோட ஃப்ரெண்டு உண்மையை இப்போ சொல்ல முடியாதுன்னு வேற சொல்கிறாரு, அப்படி யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. ரோகிணி தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்காத விஜயா இங்கே வந்து மனோஜை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு மனோஜோட கடைக்கு வராங்க. அங்கே மனோஜோட கடைக்கு வந்த ரோகிணி, என்ன மனோஜ், இங்கே ஸ்டாஃப் எல்லாரும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் தான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மனோஜ், நீ ஏன் வந்து இவ்வளோ யோசிக்கிற, உனக்காக நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்காக நானே சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீ எனக்காக சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சந்தோஷமாக மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் மனோஜ் அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மனோஜ், நீ வந்து சந்தோஷமாக சாப்பிடணும், அதுக்கப்புறமா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், உனக்கு இங்கே தங்க பிடிக்கலனா பேசாமல் என் வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், எதுக்கு இங்கே கடையிலேயே தங்கி நீ வந்து கஷ்டப்படணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசும்போது, முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசும்போது, மனோஜுக்காக ரோகிணி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க ரோகிணி. அந்த சமயம் மனோஜோட கடைக்கு வந்த விஜயா இங்கே ரோகிணி வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமா, என்ன இந்த மனோஜ் வந்து நம்மக்கிட்ட சரியாக பேசவே இல்லை, இப்போ ரோகிணி வேற மனோஜ் கடைக்கு வந்திருக்கா, என்னதான் நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலன்னு ரொம்பவே கோவமாக பார்த்துட்ருக்காங்க. மனோஜ், உங்கள் அம்மா பேச்சை நீ கேட்காத மனோஜ், நான் தான் உனக்கு உதவி செய்ய வரேன், உனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு, நீ இங்கே கடையில் தனியாக இருக்க, உனக்குன்னு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ இங்கே தங்கவே வேண்டான்னு என் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே வந்த விஜயா அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க, ரோகிணி வந்து கண்டிப்பாக மனோஜோட மனசை மாற்றணும், தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், இனி மனோஜ் வந்து என் பேச்சை கேட்கவே கூடாதுன்றதுக்காக தான் ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்ருக்கா, ஆனால் மனோஜும் ரோகிணிக்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இங்கே இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கானா மனோஜ், இப்போ ரோகிணிக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறான் மனோஜ், ரோகிணி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்த உடனே ரோகிணியை ரொம்ப பாராட்டி பேசிகிட்ருக்கான் என் பையன் மனோஜ் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விஜயா ரொம்பவே கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு நீ தான் முக்கியம், நீ சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது ரோகிணி அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே பார்க்கும்போது விஜயா வராங்க. என்ன மனோஜ், ரோகிணி உன்னை பார்க்க தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ரோகிணியை என் கடைக்கு நான் வர சொல்லவே இல்லைம்மா, ரோகிணியாதாம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ரோகிணி தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்காத மனோஜ், என் பேச்சை மட்டும்தான் கேட்கணுன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கம்மா, நான் ரோகிணியை இங்கே வர சொல்லவும் இல்லை, எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ரோகிணின்னு ரோகிணிக்கிட்ட நான் பேசவே இல்லை, அப்பப்போ ரோகிணி தாம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ரோகிணி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு ஒரு பக்கம் ரோகிணி, மனோஜ் எவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு, இப்போ விஜயா வந்த உடனே இப்படிலாம் பேசுகிறாரே மனோஜ், நான் தான் மனோஜை பார்க்க வந்தேன்னு வேற பேசிகிட்டு இருக்காரு, மனோஜுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், எப்படியாவது மனோஜ் கிட்ட பேசி மனோஜோட மனசை மாற்றணும்னு நினச்சேன், விஜயா இப்போ மனோஜோட கடைக்கு வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, போதும் மனோஜ், நீயும் ரோகிணியும் பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன், ரோகிணி சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு வேற சொல்கிற, ரோகிணி உன்னுடைய மனசை மாற்றுறதுக்காக இனி விஜயா பேச்சை நீ கேட்கவே வேண்டான்னு சொன்னப்ப என் அம்மா பேச்சை நான் கேட்கவே மாட்டேன்னு வேற பேசுனியே, இப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உன்னை நம்பி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லாமல் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன், நான் இந்த நிலமையில இருக்கேன், ஆனால் நீ ரோகிணி கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, நான் வந்த உடனே என்கிட்ட வேற மன்னிப்பு கேட்குறேன்ல, ஒன்னால தான் இப்போ எங்கே தங்குறதுன்னு யோசிக்கிறேன், மீனா வீட்டுக்கும் போக முடியாமல் ஸ்ருதி வீட்டுக்கும் போக முடியாமல் ஸ்ருதி வீட்டில் இனி தங்கவே கூடாதுன்னு யோசிச்சு
உன்னை பார்க்கறதுக்காக இங்கே கடைக்கு வந்தேன். ஆனால் நீ இப்படி ரோகிணிகிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. போதும், இனியும் உன்னை நம்ப நான் தயாராகவே இல்லை. நீ இந்த கடைக்கு ஓனராக இருந்தா என் பேச்சை கேட்க மாட்டேன். முதல்ல ரோகிணியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா, நான் தானம்மா இந்த கடைக்கு ஓனர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான் இத்தனை நாள் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் யோசிச்சேன். நீ தான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கணும். என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்வான், நல்லா சம்பாதிப்பான், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தருவான்னு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இனி உனக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை, என்னை ஏமாத்தணும்னு நினச்சேன்ல. இங்கே வந்து ரோகிணி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தல்ல, ரோகிணி பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன்னு நீ சொன்னல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். போதும், இதுக்கு மேலே உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த வீடு உனக்கு கிடைக்க போகிறதில்ல. உங்கள் அப்பா சேர்த்து வச்ச பணம், சொத்து எதுவுமே உனக்கு கிடைக்க போகிறதில்ல. இனி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா வந்து பேசுகிறாங்க. யோசித்து தன்னுடைய முடிவை இங்கே விஜயா வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது, எங்களை ஏமாத்துனது போதாதுன்னு மறுபடியும் மனோஜ்கிட்ட பேச வந்துட்டியா அப்படின்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ரோகிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா, ஏம்மா இப்படி கோவப்படுறீங்கன்னு மனோஜும் வந்து விஜயா கிட்ட கேள்வி கேட்கும்போது, நீ பேசாத மனோஜ், உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். இப்போவும் ஏன் முன்னாடியே நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கின விஜயா. ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி, நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன் மனோஜ், நீ இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், உனக்கு சப்போர்ட் பண்ணும் உதவி செய்யணும்னு நான் வந்தேன். ஆனால் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுகிறல அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே விஜயா வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் முத்துவை கூப்பிட்டுட்டு உடனே மனோஜோட கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா. முத்துவும் அண்ணாமலையும் அங்கே மனோஜோட கடைக்கு வராங்க. விஜயா எல்லா உண்மையவும் இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. இனி இந்த மனோஜை நம்பவே மாட்டேன். இனி மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக இருக்கவே கூடாது. முத்துவும் மீனாவும் இந்த கடையை பார்த்துக்கிட்டோம். ஆனால் மனோஜை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அதனால் மனோஜ்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. மனோஜ் என் பேச்சை கேட்காம ரோகிணியை வந்து ரொம்பவே நம்புகிறான். ரோகிணியும் வந்து இங்கே மனோஜோட மனசை மாற்றணுன்றதுக்காக மனோஜோட கடைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கா. ஆனால் மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் மனோஜ் என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா இனி மனோஜுக்கு நானும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. மனோஜ் தான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இனி மனோஜ் வந்து இந்த கடைக்கு ஓனராக இருக்கவும் வேண்டாம், மனோஜை நான் நம்ப போகிறதும் கிடையாது. முத்துவும் மீனாவும் இனி இந்த கடையை பார்த்துக்கிட்டோம். நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு அண்ணாமலை கிட்ட விஜயா சொல்லும்போது, பரவாயில்ல விஜயா, இப்பயாவது மனோஜை புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசியிருக்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கல, அதுவே போதும். என்ன மனோஜ், உனக்கு ரோகிணி தான் முக்கியம்னு நினச்சா நீ இந்த கடைக்கு இனி ஓனராக இருக்கவே கூடாதுன்னு விஜயா சொன்னது எல்லாமே சரிதான்னு நானும் நினைக்கிறேன். அதனால் ரோகிணி இப்போவே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மனோஜ், நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்துரு மனோஜ். இவங்க எல்லாரும் யோசிச்சு இந்த கடை உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. நீ இந்த கடைக்கு ஓனராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க பேச்செல்லாம் கேட்கவே கூடாது மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, அப்போ ரோகிணியும் மனோஜும் இனி நம்ம வீட்டுக்கு வரவும் கூடாது, இந்த கடைக்கு மனோஜ் ஓனராக இருக்கவும் கூடாது. விஜயா சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் இப்படி பேசுகிறத கேட்டு இங்கே விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே வந்து மனோஜ், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கடை மட்டும்தாம்மா எனக்குன்னு இருக்குது. இந்த கடையை விட்டுட்டு எங்கே போக முடியும்? அப்புறம் எப்படிம்மா நான் சம்பாதிக்க முடியும்? நானே இந்த கடைக்கு ஓனராக இருக்கேம்மா. அம்மா, கடையில் இருக்க வேலையை நான் பொறுப்பாக பார்த்துப்பேன். இந்த கடையை மீனாவும் முத்துவும் பார்த்துக்க வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், உன்னை நம்பவே மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என் பேச்சை கேட்காம நீ ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஆனால் உன்னை நான் வந்து ரொம்ப பெருமையாக எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கேன். மனோஜ் என்னுடைய பையன், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தேன். இனி உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை மனோஜ். அதனால் முத்துவும் மீனாவும் இந்த கடைக்கு இனி ஓனராக இருப்பாங்க அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். விஜயா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி.